Taste the Daily. தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞர் திண்டுக்கல்லில் பிடிபட்டார். தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு செல்வதற்காக 26 வயது இளம்பெண் முன்பதிவில்லாத பெட்டியில் ஏறி பயணித்தார். அப்போது அருப்புக்கோட்டையில் ரயில் ஏறிய சதீஷ்குமார் என்ற நபர் மது போதையில் இளம்பெண் அருகே அமர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் அருகில் இருந்தவர்களின் உதவியோடு அளித்த புகாரை அடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சதீஷ்குமார் திண்டுக்கல்லில் பிடிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலூர் அருகே ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் அரங்கேறி கீழே தள்ளிவிடப்பட்ட கொடூரம் அடங்குவதற்குள் ரயிலில் மீண்டும் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. மைனாரிட்டி பாஜகவின் ரயில்வே நிர்வாகத்தில் அடிக்கடி இதுபோன்ற குற்றங்கள் அரங்கேறும் நிலையில் பெண்கள் ரயிலில் பயணிக்க அச்சப்படுகின்றனர். சென்னை ரயில் நிலையங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை நிலவுவதால் பயணிகள் பீதியடைந்துள்ளனர். தமிழகத்தில் சமீபத்தில் கர்ப்பிணி பெண் ரயிலில் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டதோடு அந்த பெண்ணை ரயிலில் இருந்து தள்ளிய சம்பவம் நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி கர்ப்பிணிக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் தமிழகத்தில் சிறுமிகளுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் என பெண்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் பெண்கள் அதிகம் புழங்கும் இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும். அதேபோல் அனைத்து ரயில் நிலையங்களிலும் அனைத்து ரயில் பெட்டிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அதேபோல் பெண்கள் பெட்டிகளிலும் பாதுகாப்பிற்கு பெண் போலீசாரை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சிசிடிவி கேமரா கண்டிப்பாக வேணும். அப்படி ஒரு அதில் இருந்திருந்தால் போலீஸ் உடனேவே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு தனியாக ட்ராவல் பண்ணுற பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாதுகாப்பு எங்களுக்கு வேணும் சார். அதிகரிச்சுட்டே வருது. உண்மையிலே சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தண்டனை கிடைக்கணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். உண்மையிலே நல்ல ஒரு தண்டனை கிடைக்கணும். ஃபாரின்லலாம் பார்த்த உடனே அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்த உடனே அவனை உடனே மர்டர் பண்ணுறாங்க. ஏன் அங்கே தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க, இங்கே ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? ஜென்ஸ் போலீஸ் வேணவே வேண்டாம். அவங்க இருந்தாலுமே ஒரு சில இடத்துல ஒரு சில வாட்டி ஏதாவது ஒரு தப்பு நடக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதனால் லேடிஸ் போலீஸ் எங்கே இருந்தாலும் கம்பல்சரி வேணும். அவங்களாலே அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேறு போலீஸ், அதுலேருந்து வேறு போலீஸ் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பாதுகாப்புக்கும் சரி, நம்மளுடைய குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்கும் சரி. இப்போ எல்லா இடத்துலையும் குழந்தைங்கள்லேருந்து எல்லாரையுமே சீரழிச்சிட்டு இருக்காங்களே தவிர எங்கேயுமே சீரழிக்கலை. யாராக இருந்தாலும் சீரழிக்கலைன்னு சொல்லவும் முடியாது, பண்ணவும் முடியாது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் 2 பெண்களை பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர் விடுதி காவலரை தாக்கி விடுதிக்குள் நுழைய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரவணம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு மகளிர் விடுதியில் தங்கியிருந்த பெண்கள் 2 இரவில் விடுதிக்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர் ஒருவர் விடுதி காப்பாளரை தாக்கி மகளிர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டு பின்னர் தப்பி ஓடினார். இந்நிலையில் மர்ம நபர் தாக்கியதில் பலத்த காயமடைந்த காவலாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.